நோட்டீஸையும் சார் கொடுத்துட்ருக்காரு. இஓடபிள்யூலேருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் அலைஞ்சிட்டு தான் இருக்காரு. கடந்த 1 வருஷமாக போயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட்டு முடிவு பண்ணட்டும், காவல்துறை முடிவு பண்ணட்டும். கோர்ட்டு வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி என் நம்பி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு. அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்கிறவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அவர்? எது போலீஸ் ஆளா, இல்லை கவர்மெண்டோட பர்சனா, இல்லை நீதித்துறையோட பர்சனா? யார் அவர்? யார் பறிமுதல் செய்யறதுக்கு? அவர் யாருங்க? அவர் என்ன பொசிஷன் இருக்காரு? அதுதான் நாங்கள் கேட்குறோம். சார் அதாவது வந்து பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு மார்ச்சில் வந்துருக்கு. மார்ச்சில் வந்து கேஒய்சி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கரெக்டாக ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்கள் கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஆகுது. அப்போ எப்படி அமௌண்ட் தர முடியும்? அந்த பணம் கொடுக்குறவரை உள்ளாந்துப்பாரு இல்லைங்களா? எப்படி பணம் தர முடியும்? விசாரணைக்கு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த விசாரணை உடனடியாக முடிச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். நான் ஆமாம் சார், நான் பணமே போடலை சார். நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணினா எங்களுக்கு வந்து வருமானம் வந்து சொன்னாங்க சார். ஒரு சார் எப்படி சார் அப்ரூவல் எல்லாம் 3 வருஷமா எங்கே சார் கவர்மெண்ட் போச்சு? கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் பண்ணுறோம், ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறோம். என்ன சார் நம்ம ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எங்கே அந்த சப்ளிமெண்ட்ரி எங்கே தயாராகி வந்ததுன்றது எல்லாத்தையும் நாங்கள் கிட்ட 1500 ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆகிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டோரில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நாங்கள் விசிட்டில் வச்சுருக்கோம். எல்லா ஸ்டோர்லையும் வந்து நாங்கள் வச்சு காட்டிட்டுருக்கோம், அதை விட்டுட்டு இருக்கிறோம். அதை வாங்கி சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ தான் என்னோட இடம் வந்துட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே சார். யார் சார் சொல்லுவார்? சொல்லணும்னு ஒன்று வச்சுருக்காங்க சார். டைரக்டர் ஆகட்டும், சார் ஆகட்டும், இந்த விசாரணை கட்டுப்பட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், விசாரிச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக வந்து கேஸ் வந்தது கூட வந்து 1 வாரம் கேட்டாரு. எந்த ஆஃபீஸ் வந்து கேட்டு சொல்லலாம். சார் அதாவது விவசாயத்திலிருந்து இன்னைக்கு வந்து எந்த தொழிலுமே வந்து மக்களுக்கான நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கல. இப்போ இந்த கணவனை இழந்தவங்க, விதவைகள், இப்படி நிறைய பேர் அதாவது வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாதவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் வருமானம் வருதுன்னு சொன்ன அடிப்படையில் இதில் முதலீடுகளை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வருமானத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் 40 பாக்ஸ் கொடுத்தீங்க, தூக்கம் கட்டாயம் கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடு, இல்லையா வச்சுக்கோ, எனக்கு வருமானம் வருது, நான் வருமானம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, கரெக்டாக தான் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை சார், இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எம்எல்எம் கிடையாது. இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைஞ்ச ஒரு ஸ்கீம். கிட்டத்தட்ட 1 கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டுக்கு தேவை கஸ்டமர்ஸ் தானே. இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸ் வேற லெவலில் போக போகுது. இன்னைக்கு முதலீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு. பட் இங்கே தேசிய முதலாளியாக அவர் நிற்கிறாரு. ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இதுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்கிறதா எங்களோட கேள்வி. உள்நாட்டு சந்தையில் தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு ஏன் சார் வெளியிலிருந்து எடுக்கிறாங்க? இவ்வளோ மக்கள் இருக்காங்க, 25 லட்சம் மக்கள் வந்து நிற்கிறாங்க. சீக்கிரமாக இந்த விசாரணை முடிச்சுட்டு நடக்குன்னா நடத்து, இல்லைன்னா முடிச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடலாமே. இன்னைக்கு சிஎம்முக்கும் சரி, இஓடபிள்யூக்கும் சரி நிறைய எங்களோட பெட்டிஷன் போயிட்டே இருக்கு. அப்புறம் அரசு இதில் துரிதமாக செயல்பட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் சார். அந்த டீட்டெயில்ஸ் டேட்டா தெரியாது, அதை இதில் வெளியிலிருந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து எங்கள் டேட்டாஸை ட்ராக் பண்ணிக்கணும், இல்லை வேறு ஏதாவது தவறான முறையில் அவங்க எடுக்கணும். அதான் உண்மை சார். அவர் 2000 கோடி சொல்கிறாரு. முன்னாடி யூடியூப்ல 20,000 கோடினாங்க, கிட்டத்தட்ட 8,000 கோடினாங்க. இப்போ அவரே என்ன சொல்கிறாரு? 2000 கோடி உள்ளதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பேரில் அவங்களுக்கு பணமே இல்லை, மூடி போயிடுவான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சார்? நீங்கள் தான் கேட்கணும். இல்லை சார் 2000 கோடி உள்ளதுன்னு சொல்கிறீங்க, அப்புறமேட்டா கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க.